குட் மார்னிங். நம்ம வீட்டில் மீன் குழம்பு, வெள்ளைக்கிழங்கா மீன், நான் அப்புறம் ரசம், அப்புறம் பீன்ஸ் பொரியல். பீன்ஸை நான் ஏஎம்சி பாத்திரத்தில் உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் வேக வச்சுட்டேன். ரசத்துக்கு எல்லாத்தையும் வச்சுட்டேங்க. புளி தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த ரசப்பொடி, பூண்டு தட்டி போட்டுட்டேன். ஒரு சின்ன தக்காளியை நல்லா பிசைஞ்சு அதை கலந்து விட்டுட்டேன். கடைசியில் தான் தாளிப்பு போட போகிறேன். மீன் குழம்புலையும் அதே மாதிரி புளி தண்ணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, அதிலே உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு கிளறி வச்சுட்டேங்க. இது கிராமத்து ஸ்டைலுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரி, அப்படியே இன்னைக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இந்த புளி தண்ணி கொதிச்ச அப்புறமா மீனை போட்டுட்டு தாளிச்சிருவேன். ரசமும் அதே மாதிரி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தாளிச்சுக்கிறேன். பீன்ஸு நான் இதை தாளித்து விட்டுட்டு அதே கடாயில் பீன்ஸை வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. ஏன்னா கடாய் நிறைய வேஸ்ட் பண்ண பாத்திரங்கள் குறைச்சிக்கிறதுக்காக. இப்போ நான் மீன் குழம்பு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, ரசமும் கொதிச்சிருச்சு. இப்போ ரசத்தை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சது, கடுகு போட்டுட்டேன். மூடி வைக்கிறேங்க, கொதிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பெருங்காயம் போட்டுட்டு இந்த கடாயில் ஊற்றிடலாம். நான் இதை எப்படி வச்சிடுறேன். ரசம் முடிஞ்சது. இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுட்டு பொரிஞ்சது. கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிட்டு இந்த பீன்ஸை போட்டு இதில் போட்டுடலாம். நான் இதுலேயே உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருவேன். அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுட்டேன். முடிஞ்சது, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மூடி திறந்து பார்த்தா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ மீனை போட்டுருங்க. மீனெல்லாம் நல்லா முக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். ரசம் இப்படி வச்சிடலாம், பொரியல் இப்படி வச்சிடலாம், குழம்பு இப்படி வச்சிடலாம், தாளிச்சுக்கலாம். நல்லா வெந்து போயிடுச்சுங்க மீன் கூட. நான் கடல் எண்ணெய் தாங்க போடுறேன். கொஞ்சம் பாட்டிலில் கொஞ்சம் அடியில் இருக்கு. ஆயிலே இல்லாமல் கூட அது அப்படியே அந்த மீன் குழம்பு சாப்பிட்லாங்க. நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க. நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இதில் வடுகம் போட்டுருவேங்க, தாளிப்பு வடுகம். போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம்லாம் போடணும்னு கூட இல்லைங்க. ஏன்னா அதுலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அண்டு ஃப்ளேவருக்காக தாங்க இது ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா இந்த வடுகத்திலேயே இருக்குது வெங்காயம். வடுகம் போடலைன்னா நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுட்டா நம்ம அந்த இது கூட போட வேண்டாம், வெங்காயம் கூட போட வேண்டாங்க எனக்கு தெரிஞ்சு.
இப்போ இதில் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து இந்த ஃப்ளேவர் எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுல்ல அந்த எண்ணெய்லாம் அப்படியே தண்ணி விட்டுட்டு ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இதில் இன்னைக்கு கொத்தமல்லி அதெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல. ஆல்ரெடி இதுக்குள்ளேயே போட்டுட்டும் கொஞ்சம் வெந்தய பொடி கொண்டு வந்து போடுறீங்க. இது வறுத்து அரைச்ச வெந்தய பொடிங்க. கொஞ்சம் போட்டுட்டு கடைசியில் மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. மீன் நல்லா வெந்துட்டு இதுக்கு மேலே குழ இது எல்லாத்துலேயும் இதாகிடும், மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு சமையல் பார்த்துடலாங்க. மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இது கிராமத்து மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் இப்படி வைப்பாங்க போல், தெரியல. நான் இன்றைக்கி அந்த குழம்பு தான் வச்சுருக்கேன். ரசம், அப்புறம் பீன்ஸ் பொரியல். இதுதாங்க நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு. தேங்க்யூ.